வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு விளாங்குறிச்சி ரோட்டில் எல்பிஆர் மண்டபத்தில் ஒரு வளைகாப்பு சாப்பாடு. அவங்க 5 வகை சாப்பாடு கேட்டிருந்தாங்க. 5 வகை சாப்பாடு பண்ணிட்டோம். எங்களோட ஸ்பெஷல் வந்து வெஜ்ஜு சிக்கன் கிரேவி, வெஜ்ஜு சிக்கன் குழம்பா போட்டிருந்தோம். கிரேவி இல்லை, அவங்க வந்து சாப்பாடு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பா கேட்டிருந்தாங்க. அதனால் குழம்பு போட்டிருக்கிறோம். ப்ரான் சில்லி, ப்ரான்னா பொதுவாக ப்ரான் நாங்கள் கிரேவி பண்ணுவோம். அது சில்லின்னா அது ஒரு செமையான ஒரு டேஸ்ட், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெஜ்ஜு ப்ரான் சில்லி போட்டிருக்கிறோம். அப்புறம் அடப்பிரதமன் பாயசம் பண்ணியிருக்கிறோம். கேரட் அல்வா, அதாவது எங்கள் சிக்னேச்சர் அல்வா, கேரட் அல்வா பண்ணியிருந்தோம். அது என்னென்ன பண்ணியிருக்கோம், எது பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வாங்க காமிக்கிறேன். चिकन ग्रेवी வெஜ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. அப்படி தகான்னு இருக்கணும் குழம்புனா. வாங்க, மோர் குழம்பு ரெடி. அடுத்து பூசணிக்காய் மோர் குழம்பு. பருப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க உள்ள பார்க்கலாம். வாங்க. சேனை கட்லட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கலக்கிறோம் பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க. அடப்பிரதம் பாயசம். மைசா கேட்டீங்களா? அதிகமாக விரும்புறது இந்த இஞ்சி புளி ஊறுகாய் தான்.
எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அப்படியே அல்வா மாதிரி பதத்தில் நிற்கணுங்க. அப்படி தகால் நிற்கணும், என்ன கலவளோ நிற்கணும். அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. பருப்படை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. பருப்படை, நெல்லிக்காய், மாதுளம்பழம், திராட்சை பழம், ரைத்தா, பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அஞ்சு வகையான வளகாப்பு சாப்பாடு எப்படி இருக்கு என்னன்னு சொல்றேன் வாங்க. கல்கண்டு சாப்பாடு இந்த மாதிரி முந்தைய திராட்சை போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே பளபளன்னு இருக்கு நம்மளுக்கு சாப்பாடு. கல்கண்டு சாப்பாடு. புதினா சாப்பாடு, புதினா சாப்பாடு. முந்திரெல்லாம் அப்படி இருக்கணும், தகனா எல்லாமே அப்படி இருக்கணும். சில பேர் எல்லாம் கலர் போடுவாங்க, நம்ம கலர்லாம் ஒண்ணு புதினா மட்டும்தான். தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு, வெக்ஸி இறால் 65 மசாலா போட்டு வச்சிருக்கான். வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கணும். மசாலா போட்டா ஒன்னொன்னு ஒட்டக்கூடாது, தனித்தனியா நிக்கணும். அப்படி பார்த்தாவே அப்படி மசாலோட அப்படி சாப்பிடணும். என்ன போற முன்னாடி அப்படி சாப்பிடணும். எடுத்ததுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. சொம்மன் இருக்குங்களா? காளாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அப்படியே வெக்ஸி இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தகன்னு இருக்குதா? அப்படியே சில்லி மாதிரி இருக்கான். சூப்பரா இருக்கான். எக்ஸ்பெஷலி எனக்கு சிக்கன், அந்த வெஜ் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. எனக்கு வெஜ் சிக்கன் தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா வயிறு தான் எங்களுக்கு சின்னதா போச்சு. எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பாப். அந்த சிக்கன் குழம்பு எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சோயா சிக்கனு பிளஸ் அந்த ப்ரானும் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப டேஸ்டா இருந்தது. அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது.
இருந்துச்சு. நான்வெஜ் டிஷ்ஷஸ் மாதிரி நிறைய வெஜ் டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு தம்பி, ஒன்றும் பகிரல, நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த கையில மைக் போறி அந்த கையில மைக் பிடிச்சு பேசு. பாட்டி கையில மெஹந்தி எவ்வளவு அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஃபுட் அழகா இருந்தது. தேங்க்யூ. என் பேர் கதிரேஷனுங்க. இது வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாட்டுக்கு வந்திருக்கேங்க. இங்கே சாப்பாடு நல்லா இருந்தது. எல்லா ஐட்டமும் நல்லாவே இருந்தது. எதில் வந்து காரம் புளிப்பு அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணுங்கிறது எல்லாமே வந்து அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. ஹாய் ஹாய். ஃபுட்டு ட்ரை பண்ணோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெரைட்டியான ஃபுட்டு. அதில் அதுவும் நீங்கள் நான்வெஜ் ஹைலைட் பண்ணி கொடுக்கறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நான்வெஜ் வெஜ் ஃபுட்டு, ஆனால் நான்வெஜ் பேர் சொல்லும் போது நமக்கு அந்த நான்வெஜ் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. என்னோட பேரண்ட்ஸ் கூட வெஜிடேரியன்ஸ் தான், ஆனால் அவங்களும் சாப்பிட கூட ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இது நம்ம எங்கன்னா விநாயகபுரம் ஏரியாலிங்க. நேம் விக்ரம் அண்ட் நந்தினி. வளகாப் ஃபங்க்ஷனுக்கு மகிஷா கேட்டரிங் ஹையர் பண்ணியிருந்தோம். சர்வீஸ் வாஸ் ஃபேன்டாபுலஸுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வெஜிடேரியன் நான்வெஜ்ஜை வந்து வெஜிடேரியன் ஸ்டைல்லே கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் வெரி குட். அப்புறம் ஸ்வீட்லேருந்து கடைசியில் இஞ்சி புளி உப்பு ஊறுகாய் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒன்றுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் குட். சர்வீஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐ 100% ரெக்கமெண்ட் டு எனி பீப்புளுங்க. இட் வாஸ் வெரி நைஸ். நீங்கள் சொல்கிறீங்க? சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சர்வீஸ். தேங்க்ஸ்.